பேரழகி. Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. யாரு யாரு யாரு? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். மிஸ் கயலுங்கிறது நான் தான். ஓகே. இங்கிலீஷ் டீச்சர் கேட்டிருந்தீங்களா? டைரக்டர் தினேஷ் என்ன அமைச்சிருக்காருங்க. ஆமாமா, உள்ள வாங்க மேடம், உள்ள வாங்க. ஓகே, உட்காருங்க, வாங்க. தேங்க் யூ மேடம், இந்தாங்க. இட்ஸ் ஓகே. மேடம், என்ன சாப்பிடுறீங்க மேடம்? டீ, காஃபி, ஜூஸ்? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க உட்காருங்க. ஓகே மேடம். தினேஷ் சொன்னாரு ஆ, உங்களுக்கு எந்த மாதிரியான பிராக்டிஸ் வேணும் இப்போ? உச்சரிப்பு மட்டும் போதுமா இல்ல பேசிக்கும் வேணுமா? மேடம், இப்போ இந்த படத்துல ஒரு போர்ஷன்ல இங்கிலீஷ் பேசணும். அது மட்டும் இல்லாம பொதுவா இங்கிலீஷ் கத்துக்கிட்டா நல்லது தானே மேடம்? வெரி குட். இந்த இன்ட்ரெஸ்ட் போதும், குயிக்காவே பிக்கப் பண்ணிடுவீங்க. இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஆனா பேசிக்கா சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒருத்தரை முதல் முறையா பாக்குறப்ப எப்படி ரியாக்ட் பண்றது, அதாவது எந்த சூழ்நிலையில எப்படி பேசணும்னு, ஹலோ, ஹவ் ஆர் யூ, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் உங்க இங்கிலீஷ் நாலேஜை நான் செக் பண்ணனும். சோ ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நீங்களே இங்கிலீஷ்ல பேசுங்களேன் பாப்போம். மேடம், எனக்கு ஒழுங்கா இங்கிலீஷ் வராது. சும்மா பேசுங்க. கோ ஹெட் கயல். ஓகே மேடம். மை நேம் இஸ் கயல். குட் கயல். இங்கிலீஷ் ரொம்ப சாதாரணம் தான், உங்களுக்கு கொஞ்சம் ஷைனஸ் இருக்கு. ஓகே. வெரி குட் கயல், நல்லா பிக்கப் பண்றீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, நீங்க இவ்ளோ இன்ட்ரெஸ்டா பிக்கப் பண்ணுவீங்கன்னு. இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதுமா? இங்கிலீஷ் லேர்ன் பண்றது மட்டும் இல்ல, லைஃப்லயே நீங்க வின் பண்ணிரலாம். Thank you மேடம். சீக்கிரமே நீங்க இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்கம்மா. கண்டிப்பா மேடம். நானே தான் இந்த படத்துல டப்பிங் பேச போறேன். அதனால தான் இங்கிலீஷ் பேசுற சீன்லாம் நல்லா வரணும் மேம். நடிகைனா ஏதோ சும்மா வாயசச்சா போதுன்னு சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க இவ்ளோ எஃபோர்ட் எடுத்திருக்கீங்களே, உங்களோட இன்வால்வ்மெண்ட்காகவே இந்த படம் ரொம்ப நல்லா ஓடுமா. மை பெஸ்ட் விஷஸ் கயல். Thank you மேடம். என்ன நேத்ரா, ஷாக் ஆயிட்டியா? அப்பப்ப இப்படிதான் பைக்ல வந்து நான் அசத்துவேன். பை தி வே, எங்க எதுக்கு என்ன வர சொன்னேன்? மாமாக்கு உடம்பு முடியலையா இல்ல வேற யாருக்காவது? சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ். என்ன சஸ்பென்ஸ்? ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வர சொல்லிட்டு சஸ்பென்ஸ்னு சொன்னா ஒரு மாதிரியா இருக்குல்ல. நான் இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியிலே வந்திருக்கேன். அட கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல நேத்ரா, என்னன்னு தான் சொல்ல ப்ளீஸ். பிருத்வி, எனக்கு உங்களோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களை கவனிச்சு பாத்துக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. வீட்ல அம்மா கூட உங்க கூட இல்ல. எல்லா நேரமும் வெளியில தான் சாப்பிடுறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை நீங்க நல்லா கவனமா பாத்துக்கணும். என் கூட வாங்க, கம். இவர் டாக்டர் மோகன சுந்தரம், எக்ஸ்பர்ட் டாக்டர். அமெரிக்கா, லண்டன் இங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. வேர்ல்ட் லெவல்ல எல்லா மல்டி மில்லியனர்ஸும் இவரை தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் கரெக்டா டயக்னோஸ் பண்ணி சரி பண்ணிடுவாரு. ஓகே, அது வியாதி இருக்கிறவங்களுக்கு.
என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நல்ல கொஸ்டின் தான். நீங்க வாங்க சொல்றேன். மாமா நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேம்மா. கம் பிருத்வி. என்னவோ. ஹலோ டாக்டர். ஹாய். ஹலோ டாக்டர். வாங்க நேத்ரா. வாங்க பிருத்வி சார். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. நேத்ரா சொன்னாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, செக்அப் பண்ணிடலாமா? செக்கப்பா? யாருக்கு எதுக்கு? என்ன பிருத்வி இப்படி அலட்சியமா யாருக்குன்னு கேக்குறீங்க? அன்னைக்கு அலர்ஜி வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டீங்க. இப்போ அட் அ டைம் 2 படம் ஆரம்பிக்க போகுது. பரபரன்னு ஓட வேணாமா? உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? அலையணும், வெயில்ல நிக்கணும், எதுவும் அலர்ஜி ஆகி உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா? ஆஸ் ஆஃப் நவ் ஒரு கம்ப்ளீட் செக்அப் உங்களுக்கு முக்கியம். இல்ல நேத்ரா, நோ ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அன்னைக்கு டாக்டரே சொன்னாரே. இங்க பாருங்க பிருத்திவி, இங்க யாருமே ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட்னு சொல்லவே முடியாது. இப்ப வாட்டர், ஏர் எல்லாமே பொல்யூட் ஆகி கிடக்கு. புதுசு புதுசா வைரஸ் வருது, பாக்டீரியா அட்டாக் பண்ணுது. எப்போ எந்த வியாதி வேணாலும் நம்மள தாக்கலாம். நாம தான் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். அலர்ஜி ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, ஒரு செக்அப் பண்ணிக்கங்க. இதுல என்ன இருக்கு? நான் ஃபாரின்ல இருந்து வந்ததுல இருந்து நேத்ரா என்ன ஃபாலோ பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்காகவாவது வாங்க சார். எனக்காக பிருத்வி ப்ளீஸ். ஓகே. யா வாங்க. யா வாங்க, இந்த Okay. ரூம் தான். என்ன நேத்ரா, டாக்டர் ஃபீஸ் ரொம்ப காஸ்ட்லின்னு பேசிக்கிறாங்க. இங்க எதுக்கு பிருத்திவியை கூட்டிகிட்டு வந்த? எனக்கு எதுவுமே புரியலமா, ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பமாமா உங்களுக்கு? இப்ப எதுக்குமா பிருத்திவிய இங்க கூட்டிகிட்டு வந்து செக்கப் அது இதுன்னு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க? கையில பணம் இல்லாத நேரத்துல எதுக்குமா இதெல்லாம்? உன் மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு புரியவே இல்லம்மா. மத்தவங்களுக்கு புரியாம சில விஷயங்களை செய்யறது தானே மாமா என் ஸ்டைல். ஆனா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கறத கரெக்டா நான் புரிஞ்சுப்பேன். அதுல நான் கில்லாடி மாமா. அன்னைக்கு அந்த 2 சேட்டும் வீட்டுக்கு வந்து என்ன சவுண்ட் விட்டானுங்க. அப்புறம் எதுக்கு திடீர்னு வந்து பல்ட்டி அடிச்சாங்க? இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி பணம் வேணுமான்னு வேற கேக்குறாங்க. நம்ம ப்ரொடியூசர் அன்னைக்கு நாம அவரை தேடி போனப்போ என்ன திமிரா பேசினாரு. இப்போ ஏன் இப்படி வந்து வழியறாரு? நேத்து வந்து பிருத்வி டேட்டுக்காக என்கிட்ட கூழ கும்பிடு போடுறாரு. அதாமா, நீ பிருத்திவி கூட நெருக்கமா இருக்கேன்னு அவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் தப்பா நினைக்கிறத நம்ம ஏன் மாமா நிஜமாக்க கூடாது? என்னமா சொல்ற? அடுத்து என்ன சீன் வைக்கலான்னு ஒரு டைரக்டர் விட ஜாஸ்தி சிந்திக்கிற நீ. ஆமா மாமா, அப்படி சிந்திச்சாதான் இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வர முடியும். இந்த 3 மாசத்துல நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீக்க போற மருந்து இந்த பிருத்வி தான் மாமா. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். கையில தடிப்பு வந்ததை கண்டுபிடிச்சு சொன்ன கையிலேயே அந்த அளவுக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான்னா நாம அதுக்கு மேல சிந்திக்கணும். இப்போ பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டுற என்ன எந்த அளவுக்கு கொண்டாடுவான்? ஓ, அதுக்காக தான் மாமா இந்த செக்கப் ஏற்பாடெல்லாம். ஓ, அப்ப இந்த செக்கப்பே ஒரு செட்டப் தானா?
இது ஒரு சாம்பிள் தான் மாமா. இன்னும் மேல மேல ஏதாச்சும் பண்ணி அவன் மனசுல இடம் பிடிக்கணும். ம், நேத்ரா இல்லைன்னா நாம இல்லைன்னு அவனை ஃபீல் பண்ண வைக்கணும். ம். ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்தி பின்னாடியே அலைய வைக்கணும். ம். என்ன மாதிரி ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும்னு இந்த பிருத்வி விஷயத்துல நான் நிரூபிச்சு காட்டுறேன். ம். அந்த கயல் கைகாரினா ம். நான் காரியக்காரி மாமா. ஓ, மேடம் ஆ? டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஓகே, ஆ, வாங்க மாமா. வாங்க நேத்ரா, ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க சார். தேங்க்யூ டாக்டர். டோன்ட் வரி நேத்ரா, பிருத்திவிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க் காட். நேத்ரா ரொம்பவே கவலைப்பட்டாங்க பிருத்திவி சார். ம்ஹும். ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். எல்லாமே நார்மலா தான் இருக்கு. விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும் சிங்கப்பூர்ல இருந்து வரவழைச்சு தரேன், எடுத்துக்க சொல்லுங்க, அது போதும். ம், பிருத்திவி சார், டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? வீட்லயே பண்ணுவேன் டாக்டர். நோ 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 நோ. நல்ல சன்லைட் மேல படுற மாதிரி வெளியில எங்கேயாவது வாக்கிங், ரன்னிங் போங்க. இந்த ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரவே வராது. வெளியில போறதா? கூட்டம் கூடிரும் டாக்டர். எந்த பொது இடத்துக்கு போனாலுமே அடுத்த செகண்ட் ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் சுத்திக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல டாக்டர். ஓகே ஓகே, அந்த டேப்லெட்ஸ் 1 வீக்ல வந்துரும். நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ம். டாக்டர். டேக் கேர். இப்ப திருப்தி தானே உங்களுக்கு? ஓகே டாக்டர், தேங்க்யூ வெரி மச். போலாமா? போலாம். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். யா, ஆல் தி பெஸ்ட். யா, தேங்க்யூ. யா, வரேன் டாக்டர். வாங்க நேத்ரா. வரேன் வாங்க சார். பிருத்வி, ம்? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு எப்பவுமே எக்ஸ்பர்ட் டாக்டர் ஒப்பீனியன் கொடுக்கணும், அப்பதான் திருப்தியா இருக்கும். ஓகே, புரியுது. வர வர என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என் மேல ரொம்ப அன்பு காட்டுறீங்க. அந்த அன்பு என்னை என்னவோ பண்ணுது நேத்ரா. நேத்ரா, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். கையில் என்னடான்னா எனக்காக வேண்டிக்கிட்டு அன்னதானம் பண்ண கூட்டிட்டு போறான். நீ இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ரொம்ப தேங்க்ஸ் நேத்ரா. ஓகே நேத்ரா, நான் கிளம்புறேன். இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஐம் வெரி டிஸ்டர்ப்ட், யூ நோ. இதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க என்ன சாதாரண ஆளா? உங்களை நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் விட எனக்கு அதிகமா இருக்கு. இது எல்லாத்தையும் என் மம்மி கிட்ட சொல்லணும். நிச்சயமா அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எப்பவுமே என்னை பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியலங்கிற கவலை. ஓகே, பாய். பாய் நேத்ரா. See you. ஓகே, பாய். ஓகே, பாய். ஓகே. என்னம்மா, நீ நினைச்ச மாதிரி விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா? ஆமா மாமா, கயல் கயல்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற வாயால இனிமே நேத்ரா நேத்ரான்னு சொல்ல வைக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன்.
கயல், உன்னை பார்க்க பார்க்க என்னமோ பண்ணுது. மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்குது. உன்னை நினைச்சாலே நெஞ்சுக்குள்ள யாரோ வயலின் வாசிக்கிற மாதிரி இருக்கு. உன் கண்ணை நேருக்கு நேர் பார்க்க முடியல கயல். தடுமாறுறேன். எனக்கு 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 அந்த ஃபீலை எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்படியே நெஞ்சு முழுக்க காதல் பொங்கி வழியுது. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் காதல் சும்மா கண்ணா பின்னான் ஓடுது. ஒவ்வொரு செகண்டும் மனசுக்குள்ள ஹாப்பி ஹாப்பி. உன்னை பார்த்ததுல இருந்து எனக்குள்ள எவ்வளவு மாற்றம் தெரியுமா? அப்படியே பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன். காதல், கல்யாணம், இந்த நினைப்பெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனா இப்போ உனக்கு தாலி கட்டி மனைவியாக்கி உன் கூட எப்பவும் இருக்கணும்னு இருக்கு கயல். எஸ், நீ எனக்கு வேணும் கயல். நீ எனக்கு வேணும். என்னால நார்மலாவே இருக்க முடியல கயல். உன்னை மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு. இப்பவே நான் வரேன். உன் வீட்டுக்கு நேர்ல வந்து என் லவ் சொல்றேன். நீ வெக்கப்படுறத பார்த்து பார்த்து நான் ரசிக்க போறேன். இப்ப பாரு, இப்ப எப்படி ரெடி ஆயிட்டு வரேன்னு பாரு. இங்கிலீஷ் கிராமர்ல ஷேக்ஸ்பியரோட கவிதைக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு. கிராமர் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவரோட கவிதைகளை கண்டிப்பா படிக்கணும். தி பெஸ்ட் போயம்னு சொல்றதுல லவ் இஸ் நாட் லவ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அந்த போயம் தான் இது. நான் படிக்கிறேன், கேளுங்க. லவ் இஸ் நாட் லவ் விச் ஆல்டர்ஸ் when it alteration finds or bends with the remover to remove. இந்த வரிகளை மனப்பாடம் பண்ணுங்க கயல். ஓகே மேடம். லவ் இஸ் நாட் லவ். லவ் இஸ் நாட் லவ். Love is not love. Love is not love. லவ் இஸ் நாட் லவ். வெங்காயம், தக்காளி. Love is not love. 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 கயல், உங்க ஏரியால என்ட்ரி ஆயிட்டேன். டார்கெட் ஃபிக்ஸட் கயல், ஃபிக்ஸட். லவ் இஸ் நாட் லவ். கயல், நீ தான் என் லவ்வோட டார்கெட். நான் வந்துட்டேன். எங்க இருந்தாலும் என் மனசு இங்கதான் இருந்துச்சு. இப்ப இங்கே வந்துட்டேன். கெட்டப் மாத்திக்கலாம். Love is not love. Love is not love. Love is not love. Love is not love. லவ் இஸ் நாட் லவ். இங்க வாங்க. யாரம்மா கூப்பிடுற? உன்னதான் கூப்பிடுறையா, வா. லவ் இஸ் நாட் லவ், வா. நான் லவ் சொல்ல வர்றப்போ எல்லாரும் சொல்லி கொடுத்த மாதிரியே லவ் இஸ் நாட் லவ்னு சொல்றாங்க. சகுனமே சரியில்லையே. பாத்துக்கலாம். லவ் இஸ் நாட் லவ். லவ் இஸ் நாட் லவ். லவ் இஸ் நாட் லவ்.
லவ் இஸ் லவ். ஹே என்னது இது அவசகுணமா பேசிட்டு இருக்க ஏன் இப்படி பேசுற லவ் இஸ் ஆல்வேஸ் லவ் தட்ஸ் ஆல் யார் நீங்க? கேக்குறல்ல யார் நீங்க? கயல் மேடம் இருக்காங்களா நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா கயல். I'm sorry.